எவ்வளோ க்ரீம் வாங்கி போட்டாலும் நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை வேணாங்க. ஏன்னா இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கர பிரைட்டாகவும் இருக்கும். நம்ம ஹோம்மேடாகவும் செய்யலாம். இந்த க்ரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறோங்க. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கிறோம். இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீமை பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் போடலாங்க. இந்த க்ரீமில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. இப்போ வந்து இதை தோல் சீவியாச்சு. இதை வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா சீவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோல் சீவின பிறகு நம்ம சீவுறதை வச்சு நல்லா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா சீவி வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறப்ப ரெட்டிஷாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா சீவி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வந்து நம்ம ட்ரை ஆக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி சீவி வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக ட்ரை ஆகும். நம்ம கட் பண்ணி வச்சோம்னா ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும். அது இல்லாமல் அதை மிக்சியில் அடிக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சீவி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ட்ரை ஆயிரும். நம்மளுக்கு மிக்சியில் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சீவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறத வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். அது பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து உச்சி வெயிலெலாம் காய வைக்கக்கூடாதுங்க. எல்லா வெயிலாக பார்த்து காய வைக்கணும். அதாவது சாயந்தரம் காலையில் அந்த மாதிரி டயத்தில் தான் வெயிலில் காய வைக்கணும். மத்தியான நேரத்துலலாம் காய வச்சிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் அதை வந்து இலை வெயிலே காய வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் ஒரு 10 மணி வரை காய வச்சுட்டு அதை வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. திருப்பி 4 மணிக்கு எடுத்து வெளியே வைங்க. அது அப்படியே நல்லா ட்ரை ஆகும். இந்த மாதிரி நான் ட்ரை ஆகுனது வந்து ஒரு 3 நாள் ட்ரை ஆச்சுங்க. ட்ரை ஆகி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது சவுண்டு வேற கேட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பீட்ரூட் வந்து காய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தான் போட்டிருக்கேன். அதனால் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டாலே அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்மளோட தோலில் உள்ள கருப்பெல்லாம் போக்கக்கூடியதுங்க. இந்த பீட்ரூட் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்லலாம் ரிமூவ் பண்ணுறதுங்க. இதை வந்து இப்போ நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் திரளாக திப்பியாக இருக்கும். இதை வந்து ஒரு சலடை வச்சு சலிச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு சாஃப்டான பொடியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொட்டினோம்னா நம்மளுக்கு சாஃப்டான பொடியெல்லாம் கீழே விழுந்துருங்க. அந்த திரளாக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும். இந்த திரளாக இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரளாக இருக்கிறத வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்க போகிறப்ப அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளித்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குங்க. இது ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான பொடி கிடச்சிருச்சு. இந்த பொடியில் தான் நம்ம நைட் க்ரீம் செய்ய போகிறோம். இந்த பொடி வந்து 1.25 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடு நான் இன்னொன்று சேர்க்க போகிறேங்க. ரொம்ப வேறு ஒன்றும் இல்லை, கத்தாழை ஜெல்லு தாங்க. இது வந்து கடையில் வாங்கினது தான். இந்த கத்தாழை ஜெல்லு வந்து 1.25 ஸ்பூன் சேம் அளவுக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ண தான் இந்த க்ரீம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும். இல்லைன்னா அந்த கத்தாழை ஜெல்லு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். க்ரீமை வந்து டெய்லி நைட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு காலையில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு இந்த க்ரீம் இருக்குங்க. இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 15 நாளைக்கு மேலே வச்சுருக்கலாம். அந்தளவு தாக்கு பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆலிவேரா ஜெல் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த க்ரீமை வந்து நான் லைட்டாக தடவி காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். நிறைய சோப் வீடியோஸ், பீட்ரூட் பாத் பவுட்ரு, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.